இப்பெல்லாம் அந்த மனித நேயமோ ஒருத்தன் அனாவசியமா கெட்டு போனானே அவனை உருப்பட வைக்கணுங்கிறதோ நமக்கு தோணல. நம்ம ஓடிட்டே இருக்கோம்ப்பா, இதெல்லாம் இல்லப்பா. ஆனா சினிமா பாட்டு கேட்கிற போது சந்தோஷமா இருக்கும். எப்படி? செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி அப்படின்னு சினிமா பாட்டு கேட்கிற போது தாளம் போடுறோம். ஆனா உண்மையில நாம அதை செய்யறது இல்லை, மற்றவங்களுக்காக நாம செய்யறது இல்லை. அப்ப தாத்தா என்ன பண்ணாரு, அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே வெத்தலை செல்லம்னு ஒண்ணு வரும். அது என்ன செல்லம்? குழந்தைங்க தானே செல்லம்னு பாக்குறீங்களா? வெத்தலை பொட்டிக்கு வெத்தலை செல்லம்னு பேரு. ஏன்னா அதை இடுப்புலயே வச்சிருப்பாங்க, குழந்தை மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்காக வெத்தலை செல்லத்தை எடுத்து, வெத்தலை போடுவியா அப்படின்னு அவனை கேட்டு, ஒரு சரி சமமா போடுவேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே வெத்தலை சுண்ணாம்பு பாக்கெல்லாம் எடுத்து கொடுத்து போட்டுக்கோ அப்படின்னுட்டு, இவர் அந்த வெத்தலை போடுற அழக நீங்க பார்க்கணும். எங்க தாத்தா அதை எடுத்து அந்த மேல் துண்டுல இப்படி தொடச்சு, அதை எடுத்து இப்படி மடிச்சு, அந்த நரம்ப கிழிச்சு, அந்த வெத்தலையோட வால் இருக்குல்ல, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து இங்க ஒட்டிப்பாரு. எதுன்னு கேட்டா துர்நீர் இருந்தா எடுத்துருமா. இந்த வெத்தலையெல்லாம் அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தாத்தா அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு அழகா அவங்க மடிக்கிற அழகு என்ன, அதை வாய் ஓரத்துல அப்படி வச்சு அவங்க சுவைக்கிற போது நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அந்த வெத்தலையில ஒரு கிராம்பு வச்சு, கொஞ்சம் ஏலக்காய் வச்சு, ஜாதி பத்திரி அதெல்லாம் வச்சு அவங்க சுருட்டி சாப்பிட்ற போது ஆசாசியா இருக்கும். அது மணக்கும், ரொம்ப வாசனையா இருக்குமா. அப்பெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பாரு, இந்த வெத்தலை ஆசைய சின்ன பிள்ளைங்க விட்டுறணும், பெரியவனானதுக்கு அப்புறம் நீ வாங்கி போட்டுக்கோ, புகையில எல்லாம் வேண்டாம். இந்த சாமா சித்தப்பா மாதிரி புகையில எல்லாம் வேண்டாம், அது ரொம்ப கெட்ட பழக்கம். ஆனா வெத்தலை அப்ப போட்டுக்கலாம், இப்ப இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, சித்தி தைச்ச சட்டை பச்சை சட்டை, வேகமா சொல்லுவாங்க. சித்தி தைச்ச சட்டை பச்சை சட்டைன்னு கடைசியில் சித்தி தைச்ச தெத்தெல்லாம் உளருவோம். அதாவது பரவாயில்ல, தாத்தா உட்கார வச்சுட்டு சொல்லி தருவார். என்ன தெரியுமா, ஓர் வாழை தோட்டத்திலே மூவுழக்கு ஆழாக்கு உழக்கு நெல்லுக்கு 7777 அழுகல் வாழைப்பழம். எவ்வளவு ழா வருது சொல்லு? ஓர் வாழை தோட்டத்திலே மூவுழக்கு ஆழாக்கு உழக்கு நெல்லுக்கு 7777 அழுகல் வாழைப்பழம். ஓர் வாழை தோட்டத்திலே மூவுழக்கு ஆழாக்கு உழக்கு நெல்லுக்கு 7777 அழுகல் வாழைப்பழம். இவ்வளவு வேகமா சொல்ற அளவுக்கு இந்த நாக்க பழக்கி வச்சதுனாலதான் அழகா திருப்புகள் பாடும்போது, திமிர உததி அணைய நரக ஜனனம் அதனில் விடுவாயேல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அடுகாதே, இதுக்கே இப்படி மூச்சு விட்டா அந்த 8 வரியும் பாடுறதுக்குள்ள மூச்சு முடியவே முடியாது. பெமர அணையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மறுவோனே மிடரு கரியர் குமர பழனி மிரவு அமரர் பெருமாளே. நாங்க பாடி முடிக்கணும்னா அப்ப நாக்கு நல்லா பெறலணும். அதுக்கு வெத்தலை பாக்கு பிள்ளைங்க போடக்கூடாது. குழந்தை ஆசைப்படுதுன்னு ஒரு பீடா கொடுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. என்ன பீடாலேருந்து அப்புறம் பீடிக்கு போயிடும், வேண்டாம். பிள்ளைங்களுக்கு நல்ல வழக்கம் மட்டுமே சொல்லி தருவோம், சரிங்களா? அப்பல்லாம நாங்க வெத்தலை போட்டோம்னாக்கா காவினா அடுத்த நாள் காலையில உமி கறி தெரியுமா? நெல்லு உமி தவிடுனா என்ன தெரியும்? அந்த உமிய வெறும் சட்டியில போட்டு வறுப்பாங்க, நல்ல கருக வறுத்து அதுல கொஞ்சம் பச்சைக்கல் பூரம் உப்பு போட்டு நல்லா நுணுக்கி டபால போட்டு வச்சிருப்பாங்க. அதான் எங்களுடைய பல்பொடி. அப்புறம் வெள்ளைக்காரன் வந்தா ஒரு புருசுன்னு ஒண்ணு சொன்னான், பிரஷ், அப்புறம் ஒரு பேஸ்ட் ஒண்ணு கொடுத்தான். இன்னைக்கு பட்டிக்காட்டுல போய் பாருங்க, ஐய பல்லுப்பொடிய வச்சு தேப்பீங்க, அப்படி மாத்திட்டான் ஐயா நம்மள. சரி, நம்ம எங்க தாத்தா வெத்தலை வாக்கு போட்டது நான் விட்டுட்டேன், அங்க போலாம். அவர் வெத்தலை போட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கெல்லாம் என்ன தாத்தா சொல்ல போறார், ஏன்னா தாத்தா சொன்னார்னா கரெக்டா இருக்கும். பெண்கள்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயோ பிச்சைன்னு கேட்க வந்தவனை குளிப்பாட்டி உள்ள உட்கார வச்சு எல்லாருக்கும் சமமா சாப்பாடும் போட்டு அப்படின்ன உடனே தாத்தா சொன்னாரு, ஆண்டியா பிள்ளை அரிசி மண்டியில உனக்கு உடம்பு நல்லா இருக்கனால வேலை வாங்கி கொடுத்தா செய்வியா? என்ன சில பேர் பாத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ சொல்ல தெரியாது. அமெரிக்கால போனா அவங்க கேட்கறாங்க, நம்ம அப்படிங்கிறாங்க எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ. நீங்க என்ன ஏங்கிறீங்களேம்பாங்க, அவங்களுக்கு புரியறது இல்லை. அவன் சொன்னா, இல்ல ஐயா, என்னோட கண் திறந்துருச்சு, இன்னைக்கு என்னுடைய திறமை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், பாடுவேன், உழைக்கிறதுக்கும் நான் தயாராயிட்டேன். உடனே சாயங்காலத்துல ஓதுவார் மூர்த்திட்ட சொல்றேன், நீ ரொம்ப நல்லா பாடுற,
இந்த பாட்டெல்லாம் சாமி பாட்டு தான். எம்கேடி பாடினதெல்லாம் சாமி பாட்டு தான். நீ கோவில்ல பாடினா தப்பு இல்லை. அவர்கிட்ட தேவாரமும் கத்துக்கோ, திருப்புகழ் கத்துக்கோ. உனக்கு வாழ்நாள் பூரா எந்தவித குறையும் வராது. கோவில்ல பாடு, உன்னை மேல 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 அந்த கோவில்ல இருக்கிற சாமி வசத்திடும். அப்ப விழுந்தவன் கொஞ்ச நேரம் ஆச்சு, அவன் எழுந்துக்கவே இல்லை. எழுந்திருப்பான். நான் இல்ல, என்னுடைய பெற்றோர்கள் என்னை வெறுத்தார்கள், உறவினர்கள் தள்ளி விட்டாங்க, ஒரு இடத்துல எனக்கு வேலை செய்யணும்னு தோணல, என் பாட்டை வச்சுட்டு நான் முன்னுக்கு வந்துடலான்னு நினைச்சேன். என் கண்ணை திறந்த தெய்வம், நான் கண்டிப்பா ஆண்டியா பிள்ளை அரிசி வண்டியில வேலை பார்க்குறேன், கோவில்ல போய் தேவாரம் பாடுறேன். அதே மாதிரி அவர் செஞ்சு, அவருக்கு அந்த ஓதுவார் தனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு கடைசி வரைக்கும் அவர் ரொம்ப நல்லா இருந்தாரு அப்படிங்கிறது எங்க கிராமத்து கதை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம யாருடைய வாழ்க்கையிலாவது ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சிருக்கோமா? ஐயா, நீ எண்ணெயா இருக்க வேண்டாம், திரியா இருக்க வேண்டாம், விளக்கா இருக்க வேண்டாம், சுடரா இருக்க வேண்டாம். அணைய போகிற ஒரு விளக்கில் ஒரு ஈர்க்குச்சியாக இருந்து அதை தூண்டி விடுகிற ஒரு பணியாவது நம்ம செஞ்சிருக்கோமா? நான் என்ன சொல்றேன், வாழ்க்கையில பெருசா வாரி கொடுத்துட வேண்டாம், ஆனா இது ஒன்னையாவது செய்யலாம். கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும், மற்றவர்களை வாழ வைப்பதற்கு ஒரு மனசு வேணும். இதெல்லாம் நாம வளர்த்துக்கிட்டோம்னாக்க வாழ்க்கை ரொம்ப வளமாயிடும்ல. இது கொஞ்சம் சென்டிமெண்டல் கதை தான். ஆனா என்னைக்கு இருந்தாலும் துரை அப்படிங்கிற பேரை கேட்கிற பொழுது எனக்கு அந்த தர்ம துரை ஞாபகம் வரும். நாம எல்லாருமே ஒரு விதத்துல தர்மம் செய்கிற துரையாக இருக்கலாமே, இல்லைங்களா? வணக்கம்.